நம்ம டிராகன் பால் சீரிஸ்ல பொட்டன்ஷியல்ன்றது ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபார்ம் அன்லாக் பண்றதுக்கு நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இருந்தா தான் அந்த ஃபார்மை அன்லாக் பண்ற மாதிரி டிராகன் பால் சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. அப்படி டிராகன் பால் சீரிஸ்ல இருக்கிற டாப் 5 பொட்டன்ஷியல் கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் 5ல இருக்கிறது நம்ம பிரின்ஸ் வெஜிடா தான். வெஜிடா பறக்கும் சிலே அதிக பவர் லெவல்ல இருந்ததுனால எந்த வித ட்ரைனிங்குமே சின்ன வயசுல எடுத்திருக்க மாட்டாரு. பர்த்ல இருந்த பவர் லெவல வச்சு எல்லா எனிமீஸையும் ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் எப்பவும் ஃப்ரீஸா கிட்டயும் கோகு கிட்டயும் மாறி மாறி அடி வாங்கினாரோ அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் எவ்வளவு இம்பார்ட்டன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட தனி வழியான ட்ரைனிங் மூலியமாவே அவரோட பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணி அத்தத்த ஃபார்ம் எடுத்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாரு. டாப் 4ல இருக்கிறது நம்ம கோகு தான். கோகு பறக்கும் சில இருக்கிற எல்லா சயின்ஸோட வீக்கா பறந்திருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்னு பண்ணி அவரோட பொட்டன்ஷியலை ஈஸியாவே அவரால் அன்லாக் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இதனால மட்டும் கோகுக்கும் வெஜிடாவுக்கும் இவ்வளவு பெரிய பவர் கேப் இல்ல. ஏன் கோகுக்கும் வெஜிடாவுக்கும் இவ்வளவு பெரிய பவர் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. டாப் 3ல இருக்கிறது நம்ம ஃப்ரீஸா தான். ஃப்ரீஸாவும் நம்ம வெஜிடா மாதிரியே பறக்கும் சிலே அதிக பவர் லெவல்ல பறந்தவர். சோ அதனால மட்டுமே சயின்ஸ் ஆகால கிட்டத்தட்ட எந்த வித ட்ரைனிங்குமே எடுக்காம 3 ஃபார்ம் கிட்ட வச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம கோகு கிட்டயும் வெஜிடா கிட்டயும் மாறி மாறி அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுல கோல்டு ஃபார்மா அன்லாக் பண்ணிருப்பாரு. இப்போ பிளாக் ஃபார்மா எடுத்து மரண கம்பேக் கொடுத்திருக்காரு. டாப் 2ல இருக்கிறது நம்ம பிராலி தான். பிராலி பறக்கும் சிலே எல்லா சயின்ஸோட அதிக பவர் லெவல்ல பறந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாத சிலே கோகுவோட சூப்பர் சைன் ப்ளூவையும் வெஜிடாவோட சூப்பர் சைன் ப்ளூவையும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு அவரோட பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். டாப் 1ல இருக்கிறது பொட்டன்ஷியல் சொன்னாலே இவன் பேரை தான் ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் ஒரு பொட்டன்ஷியல்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சதே இந்த கோகானுக்காக மட்டும்தான். அப்படி பொட்டன்ஷியல்ல ஊறி போய் இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம கோகான். கிட்டத்தட்ட எந்த வித ட்ரைனிங்குமே இல்லாம இப்போதைக்கு பீஸ்ட் ஃபார்ம் அன்லாக் பண்ணி டாகோக்கும் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டுக்கும் சவால் விடுற அளவுக்கு அவனோட பீஸ்ட் ஃபார்ம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவனோட பொட்டன்ஷியல் இருக்கு மாதிரி தான் கோகானோட பொட்டன்ஷியல் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த டாப் 5 கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நேம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.